சோ இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா guys, அங்க இருக்கு பாத்தீங்களா guys, தூரத்துல மீன் வாய் தரத மாதிரி அங்கதான் guys இப்போ நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா guys, சேலம்ல போட்டிருக்கிற ஒரு எக்ஸிபிஷனு. சோ ஓகே गाइस, இப்போ நம்ம எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு போய் சட்டுப்புடன் டிக்கெட்டை வாங்கியாச்சு. டிக்கெட்டை வாங்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மீன் கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்தோம். சோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. நீங்க நம்மள இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. டிக்கெட் வாங்குற இடத்துக்கும் இந்த ஒரு மீனுங்கிற இடத்துக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா guys, ரொம்ப தூரம். அங்க இருந்து நடந்து இங்க வரதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. இந்த ஒரு மீனை பாருங்க guys, எவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க பெருசா அப்படின்ட்டு. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு மீனோடைய கலர் வந்து ரெட் கலர்ல வச்சிருந்தாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலந்த மாதிரி வச்சிருக்காங்க. சோ அங்க ரெண்டு பேரும் மஞ்சள் கலர்ல சட்டை போட்டு நிக்கிறாங்கல்ல. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா guys, நம்ம கிட்ட நல்லா இருக்கிற டிக்கெட்டை அவங்க வந்து கிழிச்சு வச்சுக்குவாங்க. இந்த ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ள என்ட்ரான உடனே பாத்துக்கிட்டீங்கன்னா guys, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட் கலர் லைட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. சோ நீங்க இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா இப்ப மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. எனக்கு நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனாலதான் சொல்றேன். இந்த ஒரு எக்ஸிபிஷன்ல ஃபர்ஸ்டே நம்மள குஷிப்படுத்துற விதமா குணா கேவோடைய செட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒரு குணா கேவை பார்த்த உடனே எனக்கு கண்மணி அன்போடு சாங் தான் guys ஞாபகம் வந்தது. அது ஏன்றது உங்களுக்கே தெரியும், எனக்கு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தினாலதான். இந்த ஒரு குணா கேவுக்குள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா guys, அங்கங்கதான் guys லைட் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் வந்துட்டு அந்த அளவுக்கு எல்லாம் வெளிச்சமானா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாதான் guys இருந்தது. அண்ட் இந்த ஒரு குணா கேவ் செட்டப்ல அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா பேய் கத்துற மாதிரி சவுண்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம டெவில்ஸ் கிச்சனு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான சவுண்ட் எல்லாம் வந்து போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா கண்மணி அன்போடு பாட்டும் வந்து போட்டு விட்டுருந்தாங்க. அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோடைய வைபுக்கு நம்மளையே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான அவ்வளவுதான் guys, நம்ம இந்த ஒரு குணா கேவனுடைய எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு ஸ்கிரீனை நவுத்திட்டு வெளியில போனோம் அப்படின்னாக்கா அவ்வளவுதான் guys குணா கேவ். அடுத்து வந்துட்டு ஸ்னோ ஹவுஸ் ஆரம்பிக்குது. சோ அங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா guys, ஒரு 6-7 ஸ்னோ ஹவுஸுக்கு மேல வச்சிருப்பாங்க. என்னடா இது, இந்த ஒரு ஸ்னோ ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தோடனே கூலிங்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததான் guys தெரியுது, அங்க பெருசா 2 ஏர் கூலர் வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ஸ்னோ ஹவுஸ் இருக்கக்கூடிய இடத்தை எப்படி கடந்து போறது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா guys, ஸ்னோ ஹவுஸ் மாதிரியே வந்துட்டு இன்னொரு பெரிய ஸ்னோ ஹவுஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு ஸ்னோ ஹவுஸ் செட்டப் கூட நம்ம போனோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஸ்னோ ஹவுஸ் இருக்கக்கூடிய செக்ஷன் நம்ம வந்து கடந்து போயிருவோம். அடுத்தது என்ன செக்ஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபிஷஸ்லாம் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு செக்ஷன் தான். சோ நானு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷஸுமே வீடியோ எடுத்துக்கிறேன், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. சோ இந்த ஒரு மீனை பாருங்க guys, எவ்வளவு நீட்டமா இருக்குது அப்படின்ட்டு. சோ இந்த ஒரு மீன் வந்து நார்மல் தான் guys, நிறைய கலர்ல நிறைய சைசஸ்ல இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஒரு மீனை பாருங்க guys, நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கருப்பு கலர் பார்த்திருப்போம். சோ இந்த இடத்துல வந்து வெள்ளை கலர்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு மீன்னா பாருங்க guys, கலரா இருக்குது, கலர் கோழி குஞ்சு மாதிரி. இந்த ஒரு ஃபிஷஸ்னா பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்குது guys, கலரா அப்படியே துள்ளிக்கிட்டு சூப்பரா வந்து குச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிபிஷன்ல பார்த்த மாதிரியே தான் guys, இங்கேயுமே வந்துட்டு ஒரு டனல் வச்சிருக்காங்க. அங்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் பெருசா வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா guys, ரொம்ப குட்டியா வந்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் நம்ம நல்லா நிமிந்து நின்னோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மண்டை போய் மேல இடிச்சுக்குது, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சென்டர்லயே போனதான் guys நம்மளால வந்து கரெக்டா போக முடியும். கொஞ்சம் சைடுல நின்னோம் அப்படின்னாக்கா மண்டை வந்துட்டு மேல போயிட்டு இடிச்சுக்கும். அதனாலே பாத்துக்கிட்டீங்கன்னா guys, இந்த ஒரு இடம் ரொம்ப கன்ஜஸ்டடாவே இருந்தது. அண்ட் இந்த ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஃபிஷஸுமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா guys, அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இதோட சூப்பரான ஃபிஷஸ்லாம் இருந்தது, நம்மள வந்துட்டு ஆச்சரியப்படுத்துற மாதிரி. பட் இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஃபிஷஸ் எல்லாம் இல்ல. நீங்க என்னைய ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு போகவா இல்லாட்டி நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு போகவான்னு என்னைய கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் கைஸ் போக சொல்லுவேன். எனக்கு அங்க இதை விட வந்து பெட்டரான ஃபிஷஸும் இருக்கும், அது மட்டும் இல்லாம சூப்பராகவும் இருக்கும் பார்க்கும் பொழுது.
சோ இந்த ஒரு டனல்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस சீப்ரா மாதிரியான ஃபிஷஸ்னா வந்து பெருசு பெருசாவே வச்சிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு டனல்ல முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா மறுபடியும் வந்துட்டு டேங்க்குள்ள வந்து ஃபிஷஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க गाइस. இந்த ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிபிஷன்லமே பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस கடல் கண்ணி வந்து வச்சிருக்காங்க. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிபிஷன்லயாச்சும் வந்து 2 கடல் கண்ணி வச்சிருந்தாங்க. பட் இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா गाइस ஒரே ஒரு கடல் கண்ணி தான் गाइस வச்சிருந்தாங்க. இந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கு வந்து கிரவுட் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த ஒரு கடல் கண்ணி முன்னாடி தான் गाइस நின்னுட்டு இருக்காங்க.
நம்ம ஃபிஷ்ஷஸ் அது மட்டும் இல்லாம கடல் கண்ணி எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ராட்டினம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கடைகள் தாங்க வெளியில இருக்கும். இப்ப நான் எங்க போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கடைக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். சோ இந்த கேம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் அங்க இருக்கக்கூடிய எல்லா கப்பையுமே நம்ம வந்து ஒரே பாலையே போட்டு தள்ளி விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பெரிய டெடி பேர் வந்து தருவாங்க. பட் இது கொஞ்சம் கஷ்டம் தான் காய்ஸ், ஒரே பால் போட்டு அத்தனை கப்பையும் தட்டி விடுறது. அதுக்கப்புறமா நான் இந்த ஒரு சுத்தி விடுற கேம் வந்து விளையாண்டேன். இந்த ஒரு வீலை நம்ம வந்து சுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா அது எதுல வந்து நிக்குதோ அந்த ஒரு பிரைஸ் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க காய்ஸ். சரி எப்படி இருந்தாலும் நம்ம சுத்தி விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுத்தி விட்டேன். கிளேக்கும் பபுளுக்கும் நடுவுல வந்து இருந்துச்சு காய்ஸ். நான் கூட கிளே தான் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பபுள்ஸ் எடுத்து கொடுத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் காய்ஸ் அந்த பபுள்ஸ். இது ஒன்னுத்துக்குமே யூஸ் ஆகுது, வேஸ்ட். சோ இப்போ நாங்க அடுத்தது எங்க போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காய்ஸ் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் காய்ஸ் போய்கிட்டு இருக்கிறோம். சட்டு புட்டுன்னு போயிட்டு டெல்லி அப்பளமுக்கு காசு கொடுத்து ஒரு டோக்கனை வாங்கிட்டு அதுக்கப்புறமா டெல்லி அப்பளத்தையும் போயிட்டு வாங்கிட்டோம் காய்ஸ். டெல்லி அப்பளம் சும்மா சூப்பரா இருந்தது காய்ஸ் சாப்பிடும் போது. பட் சாப்பிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பாதியில மழை வந்துருச்சு. எனக்கும் இந்த மாதிரியான எக்ஸிபிஷன்ஸுக்கும் ஒரு ஆசையே இல்லை போல காய்ஸ். எனக்கு போன தடவை பழைய பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிபிஷனுக்கு போனப்போ மழை வந்துருச்சு. இந்த தடவை புது பஸ் ஸ்டாண்ட் எக்ஸிபிஷனுக்கு போனப்போ மழை வந்துருச்சு.